ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரீகன் ஆண்டனி. லாஸ்ட் வீக் பெங்களூர் போயிருந்தோம். அப்போ வந்து ஸ்னோ சிட்டி போயிருந்தோம். ஸ்னோ சிட்டி பார்த்திங்கன்னா ஃபாரினில் எப்படி ஸ்னோ ஃபீலிங் வருதோ அதே போலயே 7 டிகிரியில் ஸ்னோ ஃபீலிங் கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்னோ சிட்டி ரொம்ப கூலிங்காகவும் இந்த கோடை காலத்துக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது. 1 ஹவருக்கு நாங்கள் வந்து டோக்கன் எடுத்துக்கிட்டோம். 1 ஹவருக்கு வந்து 750 ருபீஸ். ஃபாரினில் எந்த அளவுக்கு நம்ம வந்து குளிரை வந்து என்ஜாய் பண்ண முடியுமோ அதே அளவுக்கு இந்த ஸ்னோ வந்து இருந்தது. அந்த குளிரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. நமக்கு ஒரு ஜர்க்கின்னு, அது மட்டும் இல்லாமல் ஸ்னோ தாங்குகிற அளவுக்கு ஒரு சாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் பூட்ஸ் ஒன்று, க்ளவுஸு எல்லாமே கொடுத்தாங்க சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா குளிர் வந்து இப்போ ஃபாரினில் இருக்கிற அளவுக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு என்ன இதெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சுது எல்லாமே எதிர்பார்த்ததை விட செம்ம குளிராக இருந்தது. சம்மருக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. பூட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வாங்கின மாரி நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு டைட்டாக வாங்கினது தான் நல்லதாக போச்சு. அதுவும் இல்லாமல் க்ளவுஸ் பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் மாதிரி இருக்குது. அதை காமெடியாக போட்டுக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு கிளம்பிட்டேன். உள்ளே போனதுமே குளிர் செம்மையாக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. சின்ன பசங்களுக்கு வந்து கிளிம்பிங் பண்ணுறதுக்கு மேட்டு, டியூப்பு இதெல்லாம் கொடுத்து மேலேருந்து ஸ்னோஃபாலில் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் சாங் போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக நம்ம தமிழில் வந்து அப்படி போடு சாங் போட்டது வந்து செம்ம வைப்பாக இருந்தது.